ஆயா ஏன்ட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்குது. அம்மாத்து கேட்டா வச்சு தர மாட்டேங்குது. எனக்கு மீன் குழம்பு வச்சு தாயா. மீன் குழம்பு தான் ஆயா உனக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடுங்க கொஞ்ச நேரத்துல. அது வரைக்கும் நீ போய் டிவி பார்த்துட்டு. மீன் எனக்கு கொஞ்சம் விலையா விற்கிது. கிலோ 150 ரூபா விற்கிது. இப்போ விலைவாசி அப்படி ஏறி போச்சு. ஃபர்ஸ்ட் 2 தடவை தண்ணியில் அலசிக்குவோம். ரெண்டு தடவை தண்ணியில் கழுவியாச்சு. 3ஆவது தடவை உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு கழுவணும். உப்பு போட்டு கழுவுனா தான் அந்த மேலே இருக்கிற செதால் அந்த இதெல்லாம் முறமறுப்பாக நல்லா வரும் மீன். வெங்காயம் ஒரு 100 கிராம் உரிச்சிக்கணும். சின்ன வெங்காயம். பூண்டு ஒரு 2 கட்டு போட்டுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்குவோம். மீன் குழம்புக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுக்குவோம். பாருங்க, அரிசி கொஞ்சம் வச்சு சேர்த்துக்கணும் மீன் குழம்புக்கு. அரிசி எடுத்து நமக்கு தனியாக வச்சுக்கணும். வரமிளகாய் 4 சேர்த்துக்கணும். பாருங்க, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். மிளகு தேவையான அளவுக்கு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக வெந்தயம். மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டோமா. லைட்டாக வதக்கணும் எண்ணெயில். அளவெல்லாம் நம்ம வறுத்து வச்சிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி வணக்கிக்குவோம். லைட்டாக எண்ணெய் விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளி இது நல்லா கொஞ்சம் வணக்கிக்குவோம். லேசாக உப்பு போட்டு வணக்கணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். பிரணேஷ், ஆயா சாப்பாடு வச்சிருக்கேன்டா கேஸில். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணு. ஆயா போய் சம்பார் ஆட்டிட்டு வந்துடுறேன். உரல் ஆட்டி மீன் குழம்பு வச்சாவே அது தனி டேஸ்ட்டு தான். ருசியாக இருக்கும். ஒரு வாங்கிறது பிள்ளைங்க இன்னும் 2 வாரம் சாப்பிடுங்க. அம்மியில் எப்பயுமே குழம்பு வச்சா அருமையாக இருக்கும். இப்போல்லாம் வந்த காலத்தில் மிக்சியில் வைக்கிறேன் அதெல்லாம் ஆட்டுறேங்கிறாங்க. என்னத்த குழம்பு வைக்கிறாங்களா? என் மருமாவெல்லாம் சொன்னால் கேட்கவா போகிறா? இப்படி அம்மியில் அரைச்சி உரல்ல ஆட்டி மீன் குழம்பு வச்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சந்தையில் மீன் எடுத்து மாமா சலசலன்னு குழம்பு வச்சு, கொத்து மல்லி பத்தலன்னு மாமா குத்துராண்டா கும்மாங்குத்து. பாட்டு பாடிக்கிட்டே ஆட்டினா சீக்கிரம் ஆட்டிடலாம். பாருங்க, நம்ம உரல்ல மசாலா ஆட்டும் போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது. லைட்டாக புளி தண்ணி இருக்கிறத இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அரைச்சோமா நல்லா இருக்கும். குழம்பு டேஸ்டாக இருக்கும். சட்டி காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்குவோம். கொஞ்சமாக நான் வெந்தயத்தை சேர்த்திக்குவோம். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். பாருங்க, நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மீன் சம்பாரம் கொதிச்சிச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இப்போ பாருங்க, கடுகு பொரிஞ்சிச்சு. ஊற்றுறேன். சம்பாரம் ஊற்றினதுக்கு அப்புறம் இதில் கொண்டாட கொஞ்சம் அலசி ஊற்றிடணும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு. பாருங்க, சம்பாரம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போட்டு இறக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பிரணேஷ், அந்த மீன் எடுத்துட்டு தங்கம் எங்க இருக்குதாயா? பாருக்குட்டி அந்த அடுப்பிட்டு மேலே வச்சுக்கணும். எடுத்துட்டு தங்கம். சரி ஆயா. இந்தாயா. ஆயா சீக்கிரம் குழம்பு வையா, பசிக்குது. சரி தங்கம், சரி வச்சுறேன். போய் டிவி பார்த்துட்டு. சரி ஆயா. குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் போடலாம். மீன் பாருங்க இப்ப நல்லா வந்துருச்சு. இறக்கி வச்சிருவோம்.
வாத்தங்க மீன் குழம்பு சாப்பிடுவ குழம்பாயிடுச்சு. ஐயா சீக்கிரம் போடாயா, பசிக்குது. உட்காருத்தாங்க சாப்பிடுவேன். தலை சாப்பிடுத்தாங்க, தலை போடுறேன். சரி ஐயா. சாப்பிடுறதாங்க. சாப்பிடு. ஐயா எத்தங்க? அம்மா கூட மீன் குழம்பு வைக்குது, இவ்வளவு டேஸ்டா வைக்காதாயா? நல்லா வயிறார சாப்பிடுத்தாங்க. சூப்பரா இருக்குதாயா? சேர்த்தாங்க. நீங்களும் கல்லலாட்டி மீன் குழம்பு வைங்க, மண்பானையில வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் நல்லா சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.